இன்னைக்கு திங்கட்கிழமை பிரம்மராயர் கோவில் போயிருந்தேன். கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். எல்லாம் பிரார்த்தனைகள் தான். சீட்டு கட்டுறது எல்லா பிரார்த்தனைகளும் நடைபெற்றது இன்னைக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். மன கஷ்டம், பண கஷ்டம், கணவன் மனைவி பிரச்சனை, கொடுத்த கடன் திரும்பி வரல, இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கோவில் தனித்தனியாக தேடி போவோம். அது எதெல்லுமே வேண்டாம், ஒரே இடத்துல இருக்கிற அரூப சாஸ்தாவா இருக்கிற பிரம்மராயர்கிட்ட வந்து முறையிட்டுட்டு ஒரு வெள்ளை பேப்பர்ல உங்களோட குறைகளை எழுதி இங்க இருக்கிற குதிரை காலில் கட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளவு நல்லது. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமா பலிக்கும். இது சத்திய வாக்கு. ஏன்னா இங்க வர்ற பக்தர்கள் பிரார்த்தனை முடிஞ்சு அவங்களுக்கு நல்லபடியா ஆன பிறகு இங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போறத நான் கண்கூட பாக்குறேன். ஒவ்வொரு ஆன்மீகத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் அற்புதங்கள் தான். இந்த கருவறைக்கு முன்னாடி நின்று ஒரு 2 நிமிஷம் அந்த பிரம்மராயரை பார்த்து உங்க குறைகளை சொல்லுங்களேன். உங்கள் குறைகளை காது கொடுத்து கேட்பார் அந்த பிரம்மராயர். சக்தி வாய்ந்த சாஸ்தா கோவில், சிதம்பரம் பைபாஸ்ல இருக்கு இந்த கோவில். ஒரு முறை நீங்க அவசியமாங்க. சிதம்பரம் மக்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வராதவங்களே இருக்க முடியாது. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளியூர்ல இருந்தும் நிறைய மக்கள் இங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தங்களுடைய குறைகளை குதிரைக்காலில் சீட்டா கட்டிட்டு போறதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வர்றவங்க குதிரைக்காலில் சீட்டு கட்டின எங்களோட பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு, எங்களோட பிரச்சனைகளுக்கு 1 மாதத்துக்குள்ள நல்ல தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற அந்த சந்தோஷமான செய்தியை இங்க நம்ம கேட்க முடியுது. குதிரைக்கால் முழுசா சீட்டுகள் இல்லை, எல்லாமே நம்பிக்கைகள். தன்னுடைய பிரச்சனை தீரும், நம்மளுடைய பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு அப்படின்னு குதிரைக்காலில் நம்பிக்கையோட சீட்டு கட்டுற கோவில் தாங்க இது. அவசியமாங்க அரூப சாஸ்தாவை வணங்குங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு திருப்புமுனை. திங்கட்கிழமை வாங்க, அதுதான் ரொம்ப விசேஷம். அவசியம் சிதம்பரம் வாங்க, பிரம்மராயரை வணங்குங்கள்.